ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வீடியோ எடுக்கிற மாதிரி பண்ணிருக்க கூடாது. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஷார்ட்டை மிஸ் பண்ணிட்டேனே நான். வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் பெங்களூரில் டே 2 நாங்கள் எங்கெல்லாம் போகணுன்ட்டு காமிக்க போகிறோம். ஸோ மார்னிங் எழுந்த உடனே எல்லாம் குளித்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு சூப்பராக காரில் ஏறி போயிட்டு இருந்தோம். ஒரு காரில் நாங்கள்லாம் வந்திருந்தோம். இன்னொரு மாமா காரில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா குட்டீஸ் எல்லாம் அதில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஜாலியான ஒரு ட்ரிப்பாக இருக்க போது. பெங்களூரில் அந்த பன்னாரக்கட்டை பார்க் பார்த்ததே கிடையாது. ஸோ இன்றைக்கி போயே ஆகணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படியே உங்களுக்கு பெங்களூர் ரோடு எப்படி இருக்குது, எந்த மாதிரிலாம் வியூ இருக்குன்ட்டு உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே தான் நான் போகிறேன். ஜூ பார்க்குன்ட்டு என் சின்ன குட்டிக்கு தான் ரொம்ப ஆசை. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருப்பான். பட் நாங்கள் வண்டலூர் ஜூ வந்து ஜானில் போயிருந்தேன்ல, அதோடு இப்போ தான் இங்கே பெங்களூரில் போகிறோம். ஸோ இந்த பிளான் வந்து ரொம்ப சூப்பராக நடந்துச்சு. பிகாஸ் அந்த ஊரில் வந்து ஜூ பார்க் எல்லாமே ஓப்பனாக இருந்தது செப்டம்பர்லேயே. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாமே மாஸ்க் போட்டு பக்காவாக ரெடியாகி தான் போனோம். ஸோ குட்டீஸில் முதலே வந்தாச்சு, நாங்கள் பின்னாடி வந்தோம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து ரொம்ப சூப்பராக சானிடைஸ் பண்ணி காரை நம்மளுக்கு உள்ளே அனுப்புகிறாங்க. நெக்ஸ்ட்டு சேஃபாக உங்களுக்கு சானிடைஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்ட பிறகு நம்ம ரொம்ப சூப்பராக பிரிஸ்காக வாக் பண்ணி இப்போ எல்லாத்தையும் பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ரெசார்ட் ஹோட்டல் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு நான் எங்களோட வந்து லஞ்சை நாங்கள் சாப்பிட போனோம். அந்த ரெசார்ட்குள்ளேயும் நிறைய கேம்ஸ் அது எல்லாமே இருந்தது. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கேயும் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ரெசார்ட்டாக இருந்து ரொம்ப க்ளீனாகவும் இருந்தது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு லஞ்சை ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற வேலையை பண்ணிகிட்டு இருந்தோம். அதே போல் ஃபோட்டோஸ் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ பிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அங்கே. இந்த ஹோட்டல் ஃபுல் ஏரியாவை அப்படியே கவர் பண்ணிட்டோம். பிகாஸ் ஃபேமிலி பெருசாக இருக்கும் போது ஜாயிண்ட்டாக உட்காந்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. குட்டீஸ்க்குள்ள எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. பிகாஸ் ரொம்ப நாள் கழிச்சு இங்கெல்லாம் கூட்டிட்டு போகிற மாதிரி ஆகிட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. நீங்கள் ஜூ சஃபாரி கூட போகலாம், அந்த ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. அதுக்கான வேன் தான் இது. டேரிஃபும் உங்களுக்கு நான் அப்படியே நான் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே ரீசனபிளாக இருந்துச்சு, ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ஒரு ஹாப்பி விஷயம் என்னென்னா நிறைய பேர் இல்லை, நாங்கள் போகும்போது ரொம்ப க்ளீனாகவும் இருந்ததுனால நம்ம சேஃபாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு பிளான் பண்ணி போனோம். இதில் எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ ஹாப்பி என் சின்ன குட்டிக்கு மட்டும்தான். தேசிக்குட்டி பாருங்கள் போஸெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இது வண்டலூரை விட ரொம்ப பெரிய பார்க் கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது. பட் அந்த மேப்பெல்லாம் பக்காவாக கொடுத்துருந்தாங்க. இடம் ரொம்ப ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு அனிமலாக உங்களுக்கு நான் காமிச்சிட்டே வரேன். உங்களுக்கு ஒவ்வொரு அனிமலும் இங்கே நீங்கள் ஜூலேருந்து பார்க்குற வியூ மாதிரி இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஜீப்ரா பார்த்தோங்க. நல்ல பெரிய பெரிய ஜீப்ராவாக இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கும்போது. அதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்தது வந்து ஜிராஃபி பார்த்தோம். குட்டீஸ் தான் செம்ம ஃபன்னு, நல்லா என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கேருந்தே கிளம்ப மாட்டேன்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க.
ஜிராஃபி நெக்ஸ்ட். நம்ம எங்க போறோம்? டோராவோட பயணங்கள். எங்க நம்ம போறோம்? மேப் கேளுங்க, மேப் கேளுங்க. அப்புறம் ஜிராஃபி கணக்கணும். லாஸ்ட்ல என்ன வரும் தெரியல. நான் திரும்ப கேட்கலாம். அண்ணா இந்த ஃப்ளவர் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். அவ்வளோ பெருசாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும் போதே. கொஞ்ச நேரம் நாங்கள் வாக் பண்ணி தான் போயிட்டு இருந்தோம். பட் அம்மா மாமாவால் நடக்க முடியாதுன்றதுனால அந்த சஃபாரி வேன் இருக்குது பாருங்கள், சின்ன வேன் மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதில் எடுத்துக்கும் போது நம்ம ஒவ்வொரு இடமும் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓப்பன் வேனாக இருக்கிறதுனால நம்ம தூரமாக இருந்து கூட பார்க்கலாம். ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே போகலான்ட்டு பிளான் பண்ணி ஏறிட்டோம். அப்படியே அடுத்த இடம் பார்த்திங்கன்னா பேர் இருக்குது. கரடி ரொம்ப அழகழகாக க்யூட்டாக குட்டி குட்டியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வேன்லேயே மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ட்ரைவ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா பொறுமையாக நிறுத்தி அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்டு போனாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஈமு அண்ட் ஆஸ்ட்ரிச் தனித்தனியாக போட்டிருந்தாங்க. எவ்வளோ பெருசாக இருந்தது பாருங்களேன். நெக்ஸ்ட்டு மான்குட்டி பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருந்தது. எனக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ் தான் என்ஜாய் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு போட்டு காமிங்க. இந்த டைமில் குழந்தைங்க வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹிப்போபோட்டமஸ் பாருங்கள், தண்ணிக்குள்ளே இருந்தது. நல்ல பெருசாக இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப அழகான எலிஃபெண்ட்ஸ் பாருங்கள், 3 இருந்ததுன்னு நினைக்கிறேன். எலிஃபெண்ட்ஸ் ரொம்ப அழகாக ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடம் ஃபுல்லாக உல்ஃப் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள், குட்டியாக. குட்டீஸ் அங்கே போய் இங்கே போயின்னு மாற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு செம்மையான இடங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. லயனை இவ்வளோ க்ளோஸில் நான் பார்த்ததே கிடையாது. மெயில் ஃபீமேல் 2மே இருந்தது. சும்மா கம்பீரமாக வாக் பண்ணிட்டு இருந்தது பாருங்கள். நான் வந்து வண்டலூரில் ரொம்ப தூரமாக இருந்தால் பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ கிட்ட அவங்க காமிப்பாங்கன்னு நினச்சே பார்க்கல. பட் ஃபுல் சேஃப்டியோடு தான் இருந்தது. ஒவ்வொரு பேர்ட்ஸும் குட்டீஸ் ரொம்ப க்யூட்டாக ரசிச்சிட்டே வந்தாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாக பேர்ட்ஸ் தான். ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக இருந்தது.
ரொம்ப அழகழகான டர்ட்டிலுங்க. அந்த ஹில் டர்ட்டில் சொல்லுவாங்க பாருங்கள். அதெல்லாமே ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க. நிறையவே இருந்தது. அப்படியே இந்த பக்கம் இந்த மரத்த உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ பெரிய மரம் பாருங்களேன். அது எவ்வளோ நாளா இருக்குன்னு கண்டிப்பா தெரியல. பட் நல்ல பெரிய மரமா இருந்தது. அப்படியே என் குட்டீஸ் கேட்ட எல்லா விஷயங்களும் பார்த்துட்டே வந்தாங்க. முக்கியமா ஹனிபீ பத்தி கேட்டுட்டே இருந்தாங்க. அதுவும் அந்த மேல மரத்துல சூப்பரா இருந்தது. அதையும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது என்னது? அதேதானா? இது என்னது? பாம்பா இது? நெக்ஸ்ட்டு செம்ம இன்சிடென்ட்ங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை என்னம்மா வச்சு செய்கிறாரு பாருங்க. அம்மா கொஞ்சம் பாம்புலாம் பார்த்தா கொஞ்சம் பயம். பயந்துக்கிட்டே வரவங்களும் நிஜமாலே பாம்பு வந்ததுன்ற மாதிரி பண்ணி பயம்படுத்தி விட்டுட்டாரு. டேடி வீடியோ எடுக்கிற மாதிரி பண்ணிருக்க கூடாது. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஷார்ட்டை மிஸ் பண்ணிட்டேனே நான். உயிர் மேல அவ்வளோ பயமா மம்மி உங்களுக்கு? உயிர் மேல பயம் இல்லம்மா. அப்படியே சொல்லி சமாளிப்பா. மானு விட்டு இதுக்கு குச்சி போது போடுது. மானு கூடாத வருது. தேவையா இது? எங்கள் அம்மாவை தான் இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லோரும். கையில் நார்மலாக ஹேண்ட்பேக் வச்சுருந்தாங்களா, அந்த மங்கி கரெக்டாக வந்து பிடுங்க பார்த்துட்டு இருந்தது. செம்ம க்யூட்டாக இருந்தது அது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெப்பர்ட் இருந்தது. ரொம்ப கம்பீரமாக உட்காந்து போஸ் கொடுத்துட்டு இருந்தது பாருங்கள். சரி, இந்த குள்ளநரி இடம்ன்ற மாதிரி அவங்க அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி ஜூலாம் போனால் மந்த்லி ஒன்ஸாவது போயிட்டு வந்துடும் நினைப்பேன். அவ்வளோ நிறைய மரங்கள் இருக்கும், நம்மளுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூ பார்க்லாம் கூட்டிட்டு போங்க. மால் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போகிறத விட இது ரொம்ப பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படியே இந்த செக்ஷன் பக்கம் வந்தீங்கன்னா crocodile ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பெருசு பெருசாக நல்லாவே இருந்தது பார்க்கும்போது. எனக்கு பிடிச்ச பீகாக்கோட ஏரியா தான் அந்த ஒயிட் பீகாக்காக இருக்கட்டும், இல்லை கலர்ஃபுல்லாக அந்த ப்ளூ க்ரீன் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது பாருங்களேன். சின்ன விட்டு வந்துட்டீங்களே. சின்னேனா வாங்க சொல்லு.
monkey bird. அங்க பாருங்க பாப்பா வச்சிட்டு அப்படிதான் தூக்கி வரும் அப்படிதான் தூக்கி வரும் அம்மா உங்க பாரு அங்க ஒன்று சாப்பிடுது பாரு. ஆமா ஆமா எவ்வளோ பேர்ட்ஸ் காமிச்சாலும் என் குட்டிக்கு பென்குயின் நான் பார்க்கணுமா, நான் எங்கே தாங்க போவேன், அந்த தான் நான் பார்த்துட்டு வருவேன்ட்டு கேட்டுட்டு இருந்தார் அந்த டைமில் தேசிக்குட்டி. பென்குயின் இங்கே இருக்காது செல்லம். ஸோ அப்படி எங்களுக்கு பின்னாடி இன்னொரு வேனில் மாமா குட்டீஸ் எல்லாமே வந்துட்டதுனால ஸோ நாங்கள் எங்கேருந்து எல்லாருக்கும் ஹாய் பாய் காமிச்சிட்டே சூப்பராக வந்து பார்க்கை என்ஜாய் பண்ணி வந்து பார்க்கோட எண்டுக்கே வந்துட்டோம். ஆஃப்டர் அ லாக்டவுன் ரொம்ப நாள் கழித்து வெளியே போனதுனால ரொம்ப சூப்பராக குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இங்கேருந்து வீடியோவிலேருந்து எல்லா பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிச்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.